உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, ஒரு சொல் கேளி சொற்களை வைத்து வாதாடும் அற்புதமான நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் இந்தியாவின் நம்பர் 1 விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ், தமிழகத்தின் தரமான பால், தமிழ் பால், அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப், யாஸ்கோ ஷர்ட்ஸ், ட்ரௌசர்ஸ் அண்ட் தோத்தீஸ் மற்றும் இயற்கை மனமும் மண்ணின் குணமும் மாறாத அட்சயா பருப்புக்கள். இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் ஒரு சொல் கேளீர். வாருங்கள், ரசிப்போம், சிந்திப்போம், மகிழ்வோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம நல்ல நல்ல தலைப்புகளையெல்லாம் எடுத்து பேசிட்டு வர்றோம். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு தலைப்பு. அந்த தலைப்பை நிறைய பேர் விவாதங்கள் எடுத்து பேசியிருக்காங்க. நாங்கள் எடுத்திருக்கிற முறை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முறை. காதல் வென்றால் அழகு அப்படின்னு ஒரு குரூப்பு. இல்லை, காதல் தோத்து போனால் தாண்டா அழகுங்க. கேட்குறவங்களாம் சிரிக்கிறாங்க. சிரிக்கிற ஆளுங்க யாருன்னாக்க, தோல்வியும் இல்லாமல் வெற்றியும் இல்லாமல் காதலுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஆள்லாம் இருப்பாங்க. எல்லாம் லவ் பண்ணுறாங்க, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. எல்லா பயல்களும் பிள்ளைகளை லவ் பண்ணுறாங்க, நம்மளை ஒருவே கூட லவ் பண்ண மாட்டேங்கிறானேன்ட்டு ஒரு பிள்ளைக்கு ஏக்கம் இருக்கான். ஒரு சிலருக்கு காதல் கைவசப்படுது, இன்னொருத்தருக்கு அது ஃபெயிலியர் ஆயிடுது. காதல் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இல்லாத ஒரு கோஷ்டி இதுவும் இருக்குது. இதுக்கு மத்தியில் காதல் வென்றால் அழகுன்னு பேசுகிறதுக்கு 3 பேர், தோற்றால் அழகுன்னு பேசுகிறதுக்கு ஒரு 3 பேர். காதல்ங்கிறது எப்படின்னா, ஒரே வரியில் சொல்லிடலாம். காதலை இஷ்டப்பட்ட இருவர் சேர்ந்து கஷ்டப்படுவதற்கு பெயர் தான் காதல். அவ்வளோதான், முடிஞ்சு. ஒருத்தரை ஈஸியாக சண்டையில் ஜெயிச்சிடலாம், வாக்குவாதம் பண்ணி ஜெயிச்சிடலாம். ஆனால் ஒருவன் உள்ளத்தை வெல்வது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒருத்தர் உள்ளத்தை அப்படியே திருடி தன் வசப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அது காதலில் மட்டும்தான் சாத்தியம். அதனால தான் பாரதிதாசனே கிறங்கிட்டார்ல, கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம்னார். கூட்டத்தில் ஒரு 100 பிள்ளை நின்றுக்கிட்டு இருக்கப்போ ஒரே ஒரு பிள்ளை அரக்கண்ணில் பார்த்தா போதும், அரக்கண் 2 கண்ணிலையும் இல்லை, இப்படியே அப்படி நிமிந்து அவனை மட்டும் ஒரு அரக்கண்ணில் ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டேன். அவன் படுற பாடு இருக்கு பாருங்க. வீட்டில் யாரை பார்த்தாலும் இந்த இப்படியே தான் பார்ப்பேன். மந்திரி சுட்ட மாதிரி உட்காந்துருக்கானே, என்னடா ஆச்சு? அந்த புள்ள எதை திருப்பினாலும் அந்த புள்ள மாதிரியே தெரியும். அது சோத்தை பார்க்குறேன், அந்த புள்ள தெரியுது. நீயா அப்படிங்கிறேன், என்னடா சோத்துக்கிட்ட பேசுகிறேன், மெண்டல் ஆயிட்டானோ அப்படின்னு. அது ஒரு நோய். அதை நோயின்னு சொன்னது நான் இல்லை, வள்ளுவர் தான் சொன்னார். பகலெல்லாம் போதாகி மாலையில் மலரும் இந்நோய் அப்படின்னார். அது ஒரு வியாதி. இப்படிப்பட்ட காதல் வெற்றி பெற்றால் அழகு அப்படின்னு 3 பேர், தோற்றால் அழகு அப்படின்னு 3 பேர். வெற்றி பெற்ற காதல்னா என்ன, அதை சொல்லணும்ல. நம்ம லவ் பண்ண பிள்ளையவே கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அது கூடயே வாழ்ந்து சாக வரைக்கும் நீ தான் அப்படின்னு வாழ்ந்து முடிக்கிறாங்க பார், அதுதான் வெற்றி பெற்ற காதல். தோல்வி அடைந்த காதல், அதை எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கிறலாம். யாராவது ஒரு பொண்ணை வீட்டில் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அவன் மனசை டச் பண்ண ஒரு புள்ள சாக வரைக்கும் அவன் மனசில் கூட வந்துக்கிட்டே இருக்கான். 96ங்கிற ஒரு படம் ஏன் ஹிட்டாச்சுன்னு நினைக்கிறீங்க? அது என்ன ஒரு அசிங்கமான படமா? இல்லை, தான் ரசித்த ஒரு அன்பை அவன் விட முடியாமல் கஷ்டப்படுறான் பாருங்க. அந்த கஷ்டத்தை படம் முழுவதும் காமிச்சிருப்பார் அந்த டைரக்டர். அது மாதிரி தான் விரும்பியது கிடைக்காமல் போனாலும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கிடைக்காததை நினைத்து அந்த நினைப்பையே ஒரு லைஃபாக மாற்றி கொண்டிருக்க வாழ்க்கை, அதுதான் தோற்ற காதல். வென்றால் அழகு என்ற அணியை தொடங்கி வைத்து என்னோடு பேசுகின்ற முதல் நிகழ்ச்சி, அதில் கலந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அருமை தம்பி பேராசிரியர் மானசீகன் அவர்களை. இதில் என்ன ஒரு சிறப்பு தெரியுமா? இன்னைக்கு அது மாதிரி ஒரு கிஃப்ட் யாருக்கும் கிடைக்காது. பேராசிரியர் முருகனுடைய மாணவர் பாருங்களேன்.
அவர் கூட இன்னைக்கு வேலையும் செய்கிறார். ஆசிரியரும் மாணவரும் ஒரே அணியில் காதல் வென்றால் அழகுன்னு பேச போகிறாங்க. உங்கள் அனைவருடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். நடுவர் அவர்களே, காற்றை சுவாசிப்பதால் வாழ்கிறவர்கள் இந்த நாட்டில் அதிகம் உண்டு, கவலையை சுவாசிப்பதால் வாழ்கிறவர்கள் இந்த 3 பேர் தான். எதுக்கெடுத்தாலும் தோல்வியை கொண்டாடுவது, தோல்விக்கான காரணங்களை ஆராயலாம், தோல்வி குறித்து சிந்தித்து அதை மீண்டு வருவதற்கான வழிவகைகளை சிந்திக்கலாம். ஆனால் தோல்வியை கொண்டாடுவது இருக்கிறதே, அது மிக மோசமான மனநிலை. இவங்க பண்றது அதுதான். நீங்க இந்த கோஷ்டி எந்த கோஷ்டினா, வசந்த மாளிகை பார்த்து விஷத்தை கையில் எடுத்து, ஏக் துஜே கேலியை பார்த்து மலையிலிருந்து குதிச்சு, டி ராஜேந்தர் படங்கள் பார்த்து தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து, காதலுக்கு மரியாதை பார்த்து காதலிச்ச பொண்ணு கல்யாணத்துக்கே போய் அறுசுவை உணவோடு ஒரு வெட்டு வெட்டி, 96 பார்த்து எவ காதலிச்சாலும் அவளுக்கு எவனோ ஒருத்தன் கட்டி வச்ச தாலி எடுத்து கும்பிடுற கோஷ்டி இது. ஆனால் நாங்கள் காதலினுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறோம். ஜெயபாஸ்கரன் ஒரு கவிஞர் ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருந்தார். ஒரு மகள் கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வருகிறாள். அம்மா கேட்கிறா, உங்க காலேஜில் என்னென்ன நடக்குதுன்னு நான் சொல்லவா? மக சரிங்கிறா. அவங்க அம்மா சொல்றா, பீச்சி அடிக்கப்பட்ட வாசனை திரவியங்கள் நாற்றம் எடுக்க உன் பக்கத்தில் வந்து நிற்கிறானா அழகன் ஒருவன். ஒரு பையன் செண்டெல்லாம் போட்டு அப்படி சீன் போட்டு வந்து நிற்கிறானா? ஆமம்மா. வாகனத்தில் வேகம் எடுத்து வித்தை காட்டுவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறானா வீரன் ஒருவன். ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் பைக் அப்படியே ஆக்சிலேட்டரை முடுக்கி விட்டு உன் பக்கத்திலே வந்து நிற்கிறானா? ஆமம்மா. மகளுக்கு ஆச்சரியம், எங்க காலேஜில் நடக்கிறது எப்படிமா உனக்கு தெரியுது? அவங்க அம்மா சொன்னா, இவர்களது அப்பன்களை கடந்துதான் உனது அப்பனுக்கு மனைவியானேன் மகளே. நீங்க யோசிச்சு பாருங்க, இது காதலா? தாஜ்மஹாலை காதலின் சின்னம் என்கிறோம். நிறைய பேர் அதை தோல்வியுற்ற காதலின் அடையாளம் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, 13 குழந்தைகளை பெற்று 14வது குழந்தையை பிரசவத்தில் பெறுகிற போது செத்துப்போன ஒரு வெற்றி பெற்ற காதலின் அடையாளம் தான் இந்தியாவினுடைய தேசிய அடையாளமாக இந்தியாவிற்கே ஒரு பெருமையை தந்து கொண்டிருக்கக்கூடிய தாஜ்மஹால். நீங்க வெற்றியை கொண்டாடணுங்க. நீங்க காதல்ல தோத்தவனுக்கு என்ன கிடைக்க போகுது நீங்க யோசிச்சு பாருங்க. சில பேர் லவ் ஃபெயிலியர் ஆகி மகளுக்கு அந்த பேரை வைக்கிறது, ஒரு காதலி பேரான். என் வகுப்பில் ஒரு மாணவி இருந்தா, அந்த பொண்ணை அந்த பேர்ல கூப்பிட்டா வேணாம் சார்பா. ஏமா, அட்டண்டன்ஸ்ல உன் பேர் அதானே இருக்கு, டிசியில் உன் பேர் அதானே இருக்கு, 12ஆம் வகுப்பு வரை இந்த பேர்ல தானே வந்திருக்க. இல்லை சார், நான் எனக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். ஏன் உங்க அப்பா அம்மா வச்ச பேர்ல உனக்கு என்ன சிக்கல்? எங்க அப்பா யாரையோ காதலிச்சார் சார், அந்த காதல் கைகூடலை, அந்த பேரை எனக்கு வச்சாரு, அந்த விஷயம் எனக்கு தெரிந்தது, எங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த பெயரை நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? இது என் அப்பாவின் நிராசை, என் அம்மாவின் 20 ஆண்டு கால துக்கம். ஒரு காதலில் தோற்கிறவன் தன்னோடு சேர்த்து குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துகிறான். காதலின் வெற்றி இருக்கே சாதாரணமானது இல்லைங்க. நீங்க காதலில் வெற்றியில் 1000 சந்தோஷம் இருக்கு. மண்டபத்துக்கு தான் காதலிச்ச பொண்ணே மணப்பொண்ணா தன் பக்கத்தில் உட்கார்ந்து அவள் கை பற்றுகிற போது ஒருவனுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வானத்தின் முழக்கம். அப்போது பெய்வதுதான் நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை. காதலில் வெற்றி பெறுகிற ஒவ்வொருவனுக்கும் நெஞ்சுக்குள்ளே மழை பொழியுதுங்க. நான் உண்மையிலே சொல்றேன், காதலித்த ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை கண்டிப்பாக பெண் பிள்ளைகளின் மீது மரியாதை உள்ள ஆண்மகனாக இருப்பான். காதல்ல தோல்வி அடைஞ்சவன் பூரா அது விதின்னு நினைச்சான். எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் முகத்துடன் வாழ்க, மங்கள குங்குமம் வாழ்க வாழ்கன்னு பாட்டு பாடிட்டு போயிட்டான். ஆனால் நம்முடைய சுயமரியாதை சிந்தனை கொண்ட தந்தை பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் காதல் என்பது தோற்று போகக்கூடாது, வெல்ல வேண்டும் என்று கொண்டு வந்ததுதான் சுயமரியாதை திருமணம். ஜாதி கடந்து மதம் கடந்து நீ காதலித்தால் காதலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திராவிட இயக்கம் சுயமரியாதை திருமணத்தை கொண்டு வந்தது என்று சொன்னால், காதலில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்மை ஆண்டவர்களின் நினைப்பும் கூட. ஒரே இந்த செய்தியோடு முடிக்கிறேன். ஒரு அற்புதமான கதை, வைக்கம் பசீர் எழுதிய ஒரு கதை. இந்த கதையில திருமணத்தினுடைய முதலிரவு தான் கதையினுடைய ஆரம்பம். அவன் மனைவிட்ட கேட்பான், உனக்கு என்ன வேணும்னு. எனக்கு பூவன் பழம் வேணும்னு கேட்பா சொல்லுவாவ. அது மழைக்காலம், ஊரெல்லாம் தேடி பார்ப்பான். கேரளாவில் நடக்கக்கூடிய கதை, ஒரு மலையாள கதை. எங்கும் தேடி பார்ப்பான், பூவன் பழமே கிடைக்காது. பூவன் பழம் கிடைக்கலன்ட்டு வேற ஒரு ஆரஞ்சு பழத்தை வாங்கி அவள் கையில் கொடுப்பான். அவள் சொல்லுவான், நான் பூவன் பழம் இல்லை கேட்டேன், பூவன் பழம் தேடினேம்மா, எங்கேயும் தேடினேன் கிடைக்கல, இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிடு அப்படின்னு உரிச்சு கொடுப்பான். இல்லை நான் பூவன் பழம் இல்லை கேட்டவே கோபத்தில் அடிச்சிருவான். மிக நீண்ட காலம். அடுத்த காட்சி,
ஒரு ஆற்றங்கரை, அந்த ஆற்றங்கரையில் ஒரு வயதான தம்பதிகள் அமர்ந்திருப்பார்கள். அந்த பக்கம் நடுத்தர வயதுடைய தம்பதிகள், சின்னஞ்சிறுமிகள் ஓடி விளாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு குழந்தை வேகமா கொண்டு வந்து அந்த தாத்தாட்ட ஆரஞ்சு பழத்தை கொடுக்கும். அந்த தாத்தா ஆரஞ்சு பழத்தை உரித்து கொண்டு அப்படியே பாட்டியை பார்ப்பாரு. பாட்டி தாத்தாவை காதல் பார்வை பார்ப்பா. தாத்தா அதை உரிச்சு பாட்டிக்கு அப்படி கொடுப்பாரு. கொடுத்துட்டு அந்த கிழவி அதை சாப்பிட்டுட்டு இருக்கிற போது கிழவியை பார்த்து கேட்பா, ஏ கிழவி என்ன சாப்பிட்ற? கிழவி சொல்லுவா, பூவன் பழம் சாப்பிட்றேன், பூவன் பழம் சாப்பிட்றேன். அவள் சாப்பிடுவது ஆரஞ்சு பழம். ஆனால் ஆரஞ்சு பழத்தை கூட பூவன் பழமாக எண்ணி சாப்பிடுவது என்பது 30 ஆண்டு கால காதலின் கனிவு. காதலில் வெற்றி பெற்றவர்கள் தான் காதலின் கனிவை உணர முடியும். காதலின் கனிவை உணர்ந்தவர்களால் தான் இந்த சமூகம் சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் காதலித்தவர்கள் காதல் தோல்வியை கொண்டாடி கொண்டு நோயாளிகளாக அலைவார்கள். இந்த சமூகத்திற்கு நோயாளிகள் தேவையா, கனிவு மிகுந்த மனிதர்கள் தேவையா? காதலை வெற்றி பெறச் செய்வோம் என்று கூறி நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதல் வென்றால் தான் அழகு அப்படின்னு சொல்லி அருமையாக கவிஞர் மானசீகன் தன்னுடைய கருத்தை தொடங்கினார். ஒரு பயணம் என்பது அந்த பயணம் முடிந்தால்தான் பயணத்துக்கே அழகு. தவற விட்டு பயணத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நிறைவான பயணத்தை முடித்தவன் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அருமையான கருத்தை சொன்னார். அதுக்கு பதில் சொல்லணும், சிறுவில்லிபுத்தூரிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய எனது அருமை தங்கை திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன். நடுவர் அவர்களே, அன்பு தம்பி மானசீகன் நிறைய விஷயத்தை பதிவு பண்ணார். அதில் எனக்கு ரொம்ப ஒரு புரியாத விஷயம் இருக்குது. காதலிக்கும் போது பூவன் பழம் காதலி கேட்டால் பூவன் பழத்தை காதலிக்கு வாங்கி கொடுக்குறான். அது என்ன, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பிள்ளை கேட்டப்போ பூவன் பழத்துக்கு அப்புறம் ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுத்து அதை விட கொடுமை அந்த ஆரஞ்சு பழத்தை பூவன் பழமாகவே நினச்சிக்கிறணுமா? இதுதான் வித்தியாசம். என்ன சுயமரியாதை திருமணங்கள் எல்லாம் காதலுக்கு காட்டப்பட்ட பச்சை கொடின்னு இல்லை. பெரியாராக இருக்கட்டும், அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், முத்தமிழறிஞர் கலைஞராக இருக்கட்டும், காதலித்தால் மட்டும்தான் சாதி கலப்பு திருமணங்கள் என்பது இல்லை. இந்த சமூகமும் அந்த சமூகமும் இணைந்துதான் இருக்க வேண்டும் என்று அந்த சமூகத்தில் உள்ள பெரியோர்களும் சம்மதிக்க வேண்டும் என்பதுதான் மிகச்சரியான சுயமரியாதை திருமணமாக இருக்க முடியும். காதலிச்சா மட்டும்தான் அப்படி அந்த கல்யாணம்லாம் கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன் நடுவர் அவர்களே, சுகராகங்கள் எல்லாம் சோகராகங்கள் தானே, அது இல்லைன்னு மறுக்க முடியும். சுகராகங்கள் எல்லாமே சோகராகங்கள் தான். ஏங்க, நீங்க காதலர்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா தம்பதியர்கள் ஆகிருவீங்க. காதலர்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிடலைன்னா அவங்க கடைசி வரைக்கும் காதலர்களாகவே இருப்பாங்கல்ல. என்னங்க நீங்க சொல்றீங்க? ஆனா தோத்து போன காதலுக்குள்ள ஒரு சுகம் இருக்கும். அது மனசுக்குள்ள முள்ளு இல்லைங்க, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய முல்லை. அது எப்போ வேணா ஞாபகம் வரும்போதெல்லாம் வெளியே விரிந்து விரிந்து மனம் கொடுக்குங்க. நீங்க லைலா மஜ்னுவா இருக்கட்டும், ரோமியோ ஜூலியட் ஆகட்டும் இருக்கும், யாரை வேணா, தேவதாஸ் பாரத், யாரை வேணா எடுத்துக்கோங்க, யாருமே ஜெயிக்கலை. நான் உங்ககிட்ட கேட்குறேன், அந்த 7 நாட்கள்னு ஒரு படம் வந்துச்சு, எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, அதை மறக்க முடியுமா? அது மறக்க முடியுமா? அந்த பாலக்காட்டு மாதவன் நாயர்னு சரே சரே எந்த காதலி நின்ற வாரியாள் ஆகலாம், பட்சே நின்ற வாரியாள் எந்த காதலி ஆகவே முடியாது சாரே அப்படின்னு வணக்கம் சொல்லிட்டு போனேன். பாக்கியராஜை மறந்துட முடியுமா? அந்த சீனுக்கு முன்னாடி பாக்கியராஜ் ஹார்மோனிய பெட்டியில் ஒரு டியூன் போட்டு ராஜேஷ் அழுக வைப்பார் பாருங்க, அதுதான் சூப்பராக இருக்கு. தன்னம் 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 தானே நானே நானா. எடா கோபி, ஒழுங்காத ஆழமாச்சு, தின்டாக் வாசி. ராஜேஷ் அவன் வாழ்க்கையை நினச்சி அழுதுகிட்டு இருப்பேன். பாக்கியராஜ் ஆயால் கரையுது பார்த்தீங்களா, ஏன் டியூன் அவ்வளோ வள்ளிய டியூன் ஆயிட்டு. ஏங்க நான் கேட்குறேன், காதலிச்சு கல்யாணம் பண்ணி வாழ்கிறது தப்பு இல்லை. நீங்கள் எல்லா திரைப்படத்துலையும் பார்த்தீங்கன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பல சரக்கு வாங்கி அவங்க எப்படி குடும்பம் நடத்தினாங்க, மாமியார்ட்ட எப்படி இடிபட்டாங்க, அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. இது அலைகள் ஓய்வில்லை படத்தில் கையை பிடிச்சிட்டு சாதி மதங்களை எல்லாம் தாண்டி சிலுவையும் சூலாயுதத்தையும் தாண்டி காதல் ஜெயிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கஞ்சிக்கு செத்ததை காட்டவே இல்லைல்ல. அதில் தானே விஷயமே இருக்குது. நீங்கள் இப்போ பஸ் ஸ்டாப்பில் 1 மணி நேரம் அந்த பிள்ளைக்காக நின்றுருப்பார். இப்போ கல்யாணம் ஆயிரும், அதே பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருப்பார். எங்க லேட் ஆகுதுங்க, ஆஃபீஸுக்கு போகணும், ஒரு 5 நிமிஷம் அந்த பஸ் ஸ்டாப்பில் விட்டுருங்கண்ணா. போ 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 போ. எந்த முகத்தை மலர்ந்த முகமாக பார்த்தோமோ, எந்த முகத்தை தங்க முகமாக பார்த்தோமோ, எந்த முகத்துக்காக ஏங்கினோமோ அந்த முகம் கருத்து போனால் தாங்க முடியாது. நினச்சி ஏங்கின ஆள்கிட்ட அது கிடைக்கலங்கும் போது ஒரு வருத்தம் வரும் பார்த்தீங்களா? அது இந்த காதலர்கள்ட்ட இல்லவே இல்லை. எப்பயுமே அவங்க காதலர்களாகவே இருக்கிறார்கள். இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, எதிரணியிலே உட்கார்ந்துருக்கக்கூடிய நந்தலாலான்னு
96 படம் வந்த உடனே அந்த படத்தை பத்தி 1/2 மணி நேரம் என்னிடம் சிலாயித்திருக்கிறார். இதுதான் உண்மை. அதுல ரொம்ப மறக்க முடியாத எனக்கு ஒரு வரி இருக்கு. நான் த்ரிஷாவையும் விஜய் சேதுபதியும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவரு அந்த த்ரிஷா ஒரு மஞ்சள் சுடிதாரை போட்டுருவா அவர். அப்ப ஏதோ மஞ்சளுக்குள்ள அவருக்கு சிக்கல் இருக்கு. மஞ்சள் கலர் போட்டு அவர் யாரை ரசிச்சாரோ தெரியல. அம்மா, இது ஜெயச்சந்திரன் மட்டும் இல்லை, நந்தலாலா மட்டும் இல்லை, இது எல்லாரும் மஞ்சள் சுடிதாரில் பாதிக்கப்பட்டவங்க தான். மஞ்சள் சுடிதார் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு நேரம் மாறும். வேறு சுடிதாரு, தாவணி, பாவாடை ஜாக்கெட்டு. புத்தம் புது காலை அந்த பாட்டில் விஜய் சேதுபதி மயங்கினார். பாட்டுன்னே என்னன்னு தெரியாமல் பாடியிருப்பா. அதை கேட்டு கிறுகிறுத்து போய் இன்னும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை செல்ல செல்ல இனிக்குதடா முருகா அப்படின்னு பாடி எப்படி பாடுவா தெரியுமா அப்படின்ட்டு. இல்லை, நிறைய விஷயத்த சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காதலிக்கும் போது அதில் ஒரு சுகம் இருக்குங்க. அது தம்பதியராகி பெற்றோராகி அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்றேன் நான். அந்த அந்த இளமை இருக்குது பார்த்தீங்களா, அதோடய அப்படியே கட்டாயிரணும். அப்போ அந்த சுகம் அப்படியே நின்று போயிடும். காலுக்கு கீழே பஞ்சு வச்ச மாதிரி இருக்கும், காதுலேயும் பஞ்சு வச்ச மாதிரி இருக்கும். எவன் கேட்டாலும் கூப்பிட்டாலும் கேட்காது காது. இப்படியே விட்டீங்கன்னா உங்கள் கண்டிஷனுக்கு போகும்போது மூக்கில் பஞ்சு வைக்கிற மாதிரி ஆயிரும். அப்படி போகக்கூடாது. காதில் பஞ்சு வைக்கணும், காலில் பஞ்சு வைக்கணும், அப்படியே நிப்பாட்டிக்கிறணும். அதோட நின்று போச்சுன்னா தான் அது சுகமா இருக்கும். காதலன் காதலியாக இருந்தபோது தந்த ஒரு சின்ன பொருள் அது தங்கம் வைரத்தை விட விலை மதிப்பில்லாததா இருக்குமா இல்லையா? இந்த ராஜாராணி படத்துல நயன்தாரா அங்கிட்டு போன உடனே அழுதுட்டு போன உடனே அவர் ஜெயின்னு நினைக்கிறேன், அந்த மோதிரத்தை பார்த்துட்டு ஒரு அழுக விடுவார் வரீங்க. அந்த ஒரு சொட்டு கண்ணீர் சுகமானது என்று நான் சொல்லுகிறேன். அவ்வளவுதான். காதல் ஒரு சுகமான சுகம். அது சில நேரம் சோகமாகலாம், மனதுக்குள்ளே எப்போதும் பசுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வெற்றி பெற்ற காதல் வெற்றி பெற வேண்டாம் என்பது எங்களுடைய எண்ணமோ எங்களுடைய கருத்தோ கிடையாது. ஆனால் வெற்றி பெற்ற காதலையுடைய தோல்வி பெற்ற காதலுக்கு அழகும் மனமும் சுகமும் சோகத்தோடு கூடிய சுகமும் அதிகம் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. தங்கச்சி, சோக ராகங்கள் எல்லாம் சுக ராகங்கள். நாங்கள் உண்மையிலே அருமையான பாயிண்ட்டை வேற பக்கம் கொண்டு போயிட்டாங்க. தோற்ற காதலுக்கு தாயா வலிமை அதிகம். அருமையாக பேசினாங்க. அதுக்கு அடுத்து பதில் சொல்ல வென்றாள் அழகு என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க பேராசிரியர் முருகன். அன்பிற்கினிய சகோதரி இந்திரா அவர்கள் தோல்விதான் அழகு என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் தோல்வி அழகு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அது அழகுதான். எங்களை எதுக்கு வம்பு இருக்கிறீங்க? நீங்கள் உங்கள் பாட்டில் தோல்வி பற்றிக்கே இருங்க, தோல்வி அடைங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, உங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. எங்களை ஜெயிக்க விடுறேங்க. ஏன் காதல் மாதிரி வெற்றி? நீங்கள் என்னமோ லைலா மச்சுன்னு சரியமான இருக்கலி அதுன்னு சொன்னீங்களே, அவங்க காதல் தோற்று போடணும்னு நினச்சிக்கிட்டீங்களா? காதலை ஜெயிக்க வச்சு வைக்கம்மா. அதனால வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும். ஏதன் தோட்டத்தில் 2 ஜீவன்கள் இருந்துச்சு, ஆதாம் ஏவாள் சொல்லி. ஆம்பளையும் பொம்பளையும் 2 ஜீவன்கள் இருந்துச்சு. பழத்தை உண்ணக்கூடாது கடவுள் சாப்பிட்டாங்க. பார்த்த உடனே சாப்பிட்ட உடனே ஓடி சென்று இளைஞர்களால் தங்களை மூடிக்கொள்ள தலைப்பட்டார்கள். காதல் உணர்வு அப்போதே வருது. காதல் உணர்வு வந்த பிறகுதான் ஓடி சென்று இளைஞர்களால் தங்களை மூடிக்கொள்ள தலைப்பட்டார்கள். அப்துல் ரஹ்மான் சொன்னார், அழகா சொன்னார், காதலே நாங்கள் நிர்வாணமாக இருந்தோம், நீ எமக்கு ஆடையாக வந்தாய். என்ன அழகான வார்த்தை! நாங்கள் நிர்வாணமாக இருந்தோம், நீ எமக்கு ஆடையாக வந்தாய். உலகத்துடைய இயக்கம் தொடங்கியது. சாதாரணமாக கபடி விளாண்டுருப்பாங்க. ஒரு அந்த பக்கம் 4-5-6 பேர், இங்கே 5-6 பேர் விளாண்டுருப்பேன். செத்தவங்களை வந்தால் கொடுத்தனுக்கா கபட் 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 இருப்பேன். 2 சுடிதார் அப்படி வந்து நின்றுச்சுன்னா, அடே அப்பா, இங்கேருந்து நுங்கப்பாக்க வரதுக்கு பாடியே போயிடுவானியா. கபடி 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 கபடி. அப்படி எங்கேதான் அந்த வீரம் ரொம்ப தெரியாது. முன்னிடை பெண் ஒருத்தி சாயலிலே 102 முளைகளை சாடுவோம் நான் பாரதி. அப்படியே முன்னிடை பெண் ஒருத்தி சாயல்ல சொன்னார். அது அறப்பார்வை. 2 நோக்கு இவள் கண் உள்ளது. 2 நோக்கு இருக்கா விட்ட, 2 பார்வையில் 2 பார்வை இருக்கா. 2 நோக்கு இவள் கண் உள்ளது. ஒரு நோக்கு நோய் நோக்கு, மற்றொன்று அந்நோய்க்கு மருந்து. என்ன அழகியா தமிழே, காதலை கொண்டாடிருக்காமா. ஏமா காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் வந்துச்சுமா. ஏமா அந்த படம் அந்த கடைசியில் ஒரு 1/2 மணி நேரம் பாசில் பேசவே இல்லை தெரியுமா? யாருமே பேசவே இல்லை. செயின் இருக்கும், அந்த செயின் அவள் மினியோட செயினுமா. சரி பாப்பா கொடுத்துட்டு வந்துடுவோம். அப்பா அம்மா பையன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வாங்கடா போவோம். காரில் போய் இறங்குறாங்க. பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்கா. பார்க்குறாங்க, எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் பேசி முடிச்சோன்னே அந்த அம்மா சொல்கிறா,
பெத்த தாய் இல்லையா, அவளுக்கு தானே தெரியும், உணர்வுகள் தெரியும்ல. ஏதாவது சொல்லுங்க, என் பிள்ளைகிட்ட ஒன்றுமே சொல்லாமல் போகிறீங்களே. உடனே ஸ்ரீவித்யா அம்மா, அடையா அற்புதமான நடிப்பு, போத கண்ணீர் வந்து, எங்கள் வீட்டு பிள்ளைமாவ என்னை என்னம்மா சொல்கிறீங்க, என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருமான்றவா. அந்த அம்மா ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு போங்க, கூட்டிகிட்டு போங்க. ஐயோ சொல்லி முடிக்க அந்த சாலினி ஓடியாங்க வந்து அந்த அம்மா காலில் விழுகிற காட்சியை பார்த்து கண்ணீர் விடாதே ஒருத்தன் கிடையாதுயா, கண்ணீர் விட்டு அழுதம்யா. அந்த காதலுடைய வெற்றி அழகாக தெரியல உங்களுக்கு. தேடி தேடி போய் பார்க்குறது, எங்கே தோற்று போனேன், ஐயோ சொன்னா குரலின் மகத்துவம் உணராமல் காதலை கற்க போய் கெட்ட பின்பு ஞானம் வந்தது, காதலை கற்றலில் கேட்டலை என்று நன்று என்று சொன்னானே வள்ளுவன். கேட்டீங்களா? தோற்று போவீங்கடா, வேடாமுடா, தோற்று போவீங்க. எங்கே தோற்று போடுவீங்கம்மா, ஜெயிச்சேன். குடும்ப விளக்கு படிக்குமா? குடும்ப விளக்கில் முதுமை காதல் 2 பேர் உட்காந்துருக்காங்க. வயசான காதல், கிழவிக்கு 82 வயசு, கிழவனுக்கு 85 வயசு. உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது சொல்ல, அந்த காப்பியை கொண்டு வாமா. அந்த கிழவனுக்கு வேறு வேலையை இல்லை, எப்போ பார்த்தாலும் காப்பின்னு. நீ போய் கொடுறி. நான் போய் கொடுத்தா இருந்தாலும் அவர் வாங்க மாட்டார் மாமனார், நீங்கள் போய் கொடுங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி காப்பி கீழே கொட்டிட்டு அப்படியே வந்து கொடுக்கும். அதை வாங்கி அவர் குடிச்சிட்டு அப்படி பார்ப்பார். பார்த்தா மூஞ்சி எப்படி இருக்குன்னு சொன்னால் அங்கங்கே சுருக்கம் விழுந்து கிடக்கு. கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், முகத்தின் இந்த சுருக்கங்கள் உயிர் உடலுக்கு எழுதி கொண்டிருக்கும் ராஜினாமா கடிதங்கள், குழி விழுந்த கண்கள், ஒட்டிப்போன கன்னம், சதிராடும் தளிர் நடையால் அல்ல தளர் நடையால், இவற்றில் எது எனக்கு இன்பம் நல்கும், அவள் இருக்கின்றாள் என்பதொன்றே இன்பம் நல்கும் அல்ல. அந்த காதலியா, அந்த காதல் தான் வாழும் வெல்லும். காதலில் வென்றால் தான் அழகு. காதல் வெற்றி பெறும் பொழுது மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கும், ஜாதி சமயம் என்கிற அந்த கோட்பாடுகள்லாம் மறையும். காதல் வென்றால் நாடும் வீடும் சிறக்கும் என்று சொல்லி காதல் வெல்க, காதல் வெல்க, காதல் வெல்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதல் வென்றால் தான் அழகுன்ட்டு பேராசிரியர் முருகன் ரொம்ப அழகாக பேசினார். தான் விரும்பிய ஒரு பெண்ணுடன் சாகும் வரை வாழ்ந்து அவளோடு கடைசி வரை அவருடைய இன்ப துன்பங்கள் அனைத்திலும் பங்கேற்பது தான் காதலில் கிடைத்த வெற்றி. குடும்ப வழக்கில் வந்து முடிச்சிருக்கார் யார்? முருகன். அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க பேராசிரியர் சுப்பையா, காதல் தோற்றால் அழகு அப்படின்ற அணியில் பேச வர்றாரு. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இன்றைக்கி லவ் ஃபெயிலியர் கிடையாது, யதார்த்தத்தை பேசணும். இன்றைக்கெலாம் ஒரு பொண்ணு லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா சிம் கார்டை மாற்றிடுறா, பையனாக இருந்தால் இன்பாக்ஸை ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுறான். லவ் ஃபெயிலியர் ஆனால் விஷம் குடிச்சு செத்ததெல்லாம் ஒரு காலம், இப்போல்லாம் அப்படி கிடையாது சார். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை போட்டு பார்க்குறவனெல்லாம் சாவடிச்சிட்டு இருக்கானுங்க, தெரியுங்களா? பொண்ணோட மனசு என்றைக்குமே புதிர் மாதிரி நடுவர்களே. பாரதி காதலித்தது கண்ணம்மாவைத்தான், ஆனால் கிடைத்தது என்னவோ செல்லம்மாதான், இல்லையா? பாரதிக்கு கண்ணம்மா கிடைத்திருந்தால் அவர் காதல் கவிதையோடு நிறுத்தி இருப்பார். ஆனால் செல்லம்மா கிடைக்க போய்த்தா அவர் உலகமகா கவிஞனாக வந்தார் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது நடுவர்களே. காதலில் தோல்வியில் எவ்வளவு அழகு இருக்குது தெரியுமா நடுவர்களே? இன்றைக்கி இருக்கிற பொண்ணுங்கள்லாம் எந்த தைரியத்தில் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? பெற்றவங்கலாம் இருக்காங்க, அண்ணன்லாம் இருக்கான், சத்தியமாக பிரித்து வச்சிருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பல பேர் லவ்வே பண்ணுறாங்க, தெரியுங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த லவ்வில் கூட ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த பயா இருக்கான் பாருங்க, அவன் சொல்லுவான் ஃப்ரெண்டும்பான், ஆனால் அந்த பிள்ளை லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணு அப்படி கிடையாது, லவ் பண்ணுறேன் கடைசியில் ஃப்ரெண்டுன்ட்டு போயிடும், சரிங்களா? இனிமே பார்த்த முடியாது, ஒருத்தர் பேசிக்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த தருணத்திலிருந்து தான் ஒரு ஆணினுடைய காதல் துவங்குகிறது, ஒரு பெண்ணினுடைய காதல் முடிவடைந்து விடுகிறது நடுவர்களே. ஒன்று சொல்லட்டுமா? காதலியாக இருந்தாலும் சரி, காசாக இருந்தாலும் சரி, நம்ம கையை விட்டு போனதுக்கப்புறம் தான் அதனுடைய அருமையே நமக்கு தெரியும். இருக்கும்போது அது அருமை தெரியாதுங்க. குழம்பின் சுவையை அகப்பை அறியாது என்று புத்தர் சொன்னாரே, அது மாதிரி பிரிந்த எங்களுக்கு தான் அதனுடைய தெரியும். காதலியாக இருந்தாலும் காசாக இருந்தாலும் பிரிஞ்சாதான் அர்த்தம் தெரியும். சில நேரத்தில் காசோட காதலி போயிடுறதும் உண்டு, சரிங்களா? நான் கேட்குறேன், காதலில் தோல்விதான் வாழ்வின் வெற்றி என்பதை மறந்துடாதீங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், காதலியை கொண்டாடக்கூடிய ஆண்கள் மனைவியை கொண்டாடுகிறார்களா? இல்லை. ஏன்? இயற்கையை ரசிக்க முடியும், இயற்கை சீற்றத்தை நம்ம ரசிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காதல் தோல்வியில் தாங்க சந்தோஷம் இருக்கு. ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலும் எத்தனை ஆயிரம் காதல் கதைகளை சுமந்து கொண்டு இருக்கிறது தெரியுமா? அங்கே அழகா எழுதி போட்டிருப்பா சார், அந்த பேருந்தில், முடி கொட்டுவதாக சொன்னாய் அன்பே, முடி கொட்டுவதாக சொன்னாய், அருவி என்றால் கொட்டத்தானே செய்யும்.
உடலில் இருந்து உயிரை பிரிக்கக்கூடிய ஒரு அன்ன பறவையை போன்றது காதல். அவங்க சொன்னாங்களே, காதலில் தான் தீண்டாமை இல்லை, உண்மை. ஆனால் தீண்டுவதுதான் காதலின் முதல் பாடமாகவும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, காதலில் சக்ஸஸ் ஆகி மேரேஜ் ஆகி முன்ன போனதுக்கப்புறம் பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. தெரியுங்களா? நீங்கள் பாத்திரம் கழுவ வேண்டுமா அல்லது கதாபாத்திரமாக வாழ வேண்டுமா என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலில் வெற்றி பெறுவதில் இல்லை அழகு, தோல்விதான் அழகு என்பதையே தீர்ப்பாக தர வேண்டும். நன்றி, வணக்கம். காதல் தோற்றால் தான் அழகுன்னு நெல்லை சுப்பையா ரொம்ப அழகாக பேசினார். அது பதில் சொல்லணும். நிறைவாக காதல் வென்றால் அழகு என்ற அணியை நிறைவு செய்ய கவிஞர் நந்தலாலா வருகிறார். வாங்க. அப்புறம் இங்கேருந்து வந்து என் தங்கச்சி அன்புக்குரிய இந்திரா அவர்கள் 96 படம் பற்றி நான் வந்து திரிஷாவுனுடைய எல்லோ சுடிதாரை பேசினேன்னு அழகாக சொன்னாங்க. வேறு யார்கிட்டமா நான் போய் சொல்ல முடியும்? உன்ட்டதாம்மா சொல்ல முடியும். எனக்கு வருத்தமே அந்த படத்தில் விஜய் சேதுபதி, நீங்கள் இது வெற்றி பெற்ற காதலுக்கும் தோல்வியான காதலுக்கும் வேறுபாடே அந்த படத்தில் பார்த்துடலாம். நீங்கள் படத்தை பார்த்துருந்தா தெரியும். விஜய் சேதுபதி மட்டும் தன் மனதில் உள்ளதை தைரியமாக திரிஷாவிடம் சொல்லியிருந்தால் எந்த துன்பமும் இல்லை என்பதை நீங்கள் தயவுசெய்து மனசில் வச்சுக்கணும். இந்த படமே வந்திருக்காது, இவ்வளவு நாளும் ஓடி இருக்காது, விஜய் சேதுபதிக்கு இவ்வளவு பேரும் கிடச்சிருக்காது, திரிஷாவுக்கு இவ்வளோ ரசிகரும் கிடச்சிருக்க மாட்டான். அதாவது இப்போ நாங்கள் என்ன காதல், அதில் நீங்கள் வேற சேர்ந்துக்கிறீங்க. ரோமியோ ஜூலியட்டு, அந்தம்மா அம்பிகாவதி அமராவதி, போகிற போக்கில் எல்லா காதலில் இருக்கிற தோல்வியெல்லாம் சொல்லி சோகராகன் தானே சுகராகன் அந்தம்மா சொல்ல நீங்கள் அதை ஆதரித்து பேசுகிறீங்க நடுவர் அவர்களே. நான் தெரியாமல் கேட்குறேன். இப்போது திருச்சிக்கு போகிறோம் காரில், 4000 கார் போகுது. 4000 காரில் 2 கார் தான் ஆக்சிடெண்ட் ஆகுது, மற்ற கார்லாம் ஒழுங்காக போயிடுது. இப்போது பத்திரிக்கையில் படம் பிடிச்சி போட்டு எழுதுறது எதை எழுதுவான்? 2 கார் ஆக்சிடெண்ட் ஆகிறது எழுதுவானா, எல்லாம் நல்லா ஓடின காரை பற்றி எழுதுவானா? ஆக்சிடெண்ட் ஆன காரை பற்றி எழுதுவான். ஜெயித்த காதல் என்பது மட்டுமல்ல, காதல் தோற்காது என்று முருகன் பேசினார். நான் கேட்குறேன், தமிழ்க்கடவுள் முருகன், தமிழ்க்கடவுள் முருகனுக்கு 2 சம்சாரம். ஒன்று வள்ளி, இன்னொன்று தெய்வானை. தெய்வானை அரேஞ்சு மேரேஜு, வள்ளி லவ் மேரேஜு. சொல்லும்போது வள்ளி தெய்வானைன்னு சொல்கிறாங்களா, தெய்வானை வள்ளின்னு சொல்கிறாங்களா? சொல்லுங்கள். ஆமாம். வயசு ஏற 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 காதல் குறைஞ்சிரும்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. இந்த ஒட்டிக்கிட்டே திரிகிறது சின்ன வயசில் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் விலக 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 வயசு ஏற ஏற ஒரு முதிர்ச்சியான அன்பு வந்து சேர்ந்துடும் வாழ்க்கையில். நீங்கள் இலக்கிய உதாரணம் சொல்லலாம், என் சொந்த உதாரணம் சொல்லலாம். உண்மையாகவே நான் கேட்குறேன், கார்ல் மார்க்ஸுடைய வாழ்க்கை இலக்கியம் இல்லை, வாழ்க்கை. கார்ல் மார்க்ஸுக்கு அவள் மனைவி ஜென்னி மார்க்ஸ் எழுதுகிறா, எங்கள் வீட்டு மேசையில் 3 கால் தான் இருக்குது, ஒரு காலுக்கு உடஞ்சிருச்சு, அதுக்கு அடிக்கி புஸ்தகம் வச்சு எழுதிக்கிட்டு இருக்காரு என்று நண்பனுக்கு கடிதம் எழுதும்போது ஜென்னி மார்க்ஸ் எழுதினால், இருந்தாலும் பரவாயில்லை, நான் அவனை காதலித்து மணமுடித்தேன். என் வீட்டு வறுமையை ஒழிப்பதற்கு மார்க்ஸால் இயலவில்லை, ஆனால் உலகத்தின் வறுமை ஒழிக்க மார்க்ஸ் சிந்தித்து கொண்டிருக்கிறான், எனவே நான் அவனை மீண்டும் மீண்டும் காதலிக்கிறேன் என்று ஜென்னி மார்க்ஸ் சொன்னான். அப்போ காதல் என்கிறது ரொம்ப ஆக்கப்பூர்வமானது. என்னுடைய சொல்கிறேன் என் கதையை. நிகழ்ச்சிக்கு நான் வர்றோம், கிளம்பி வரும்போது என் மனைவிகிட்ட, சரிப்பா சார் கூப்பிட்ருக்காரு நிகழ்ச்சி, சரி போயிட்டு வாங்க, வீட்டுக்குள்ளேருந்தே சத்தம், போயிட்டு திரும்பி போகிறோம். வாருங்களத்தான், பட்டிமன்றம் முடிந்ததா? இல்லையே. முடிஞ்சுதா? உன்னை கட்டினம் பாரு, நாளைக்கு எந்த ஊரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாதான் என் பொண்டாட்டி நார்மலாக இருக்கான்னு அர்த்தம். சால்வெகிலோ போத்துனா லூஸ் ஆகிட்டான்னு அர்த்தம். நிஜமாகவே நான் சொல்கிறேன், நீங்கள் வயது ஏற ஏற அன்பு முதிர முதிர இந்த போலித்தனங்கள்லாம் உதிர்ந்துடும், தானாக உதிர்ந்துடும். நீங்கள் எனக்கு என்ன தோணுதுன்னா, அது மட்டும் இல்லை, அதே நேரத்தில் என்றைக்காவது நான் போய் சிக்கிக்கிட்டு மூஞ்சியே வேத்து கொட்டி ஐயோ பாவம் போகிறேன்னு வச்சுங்களேன், என் மனைவி என்னாச்சு மாட்டிக்கிட்டியா, வச்சாங்களா ஆப்பு அப்படின்னா சொல்லுவாங்க, யோ வாயா இதுக்கு போய் என்னமோ டல்லாக உட்காந்துருக்குற, வீட்டில் பாலை காய்ச்சி கொடுத்து சாப்பிடு அப்படிம்பாங்க. சந்தோஷம் தூங்குவோம். இது என்னங்க அர்த்தம் நடுவர்களே? நான் ஜெயிச்ச அன்னைக்கு என்னை கண்டுக்காத என் மனைவி, நான் தோத்தன்னைக்கு என்னை தாங்கி பிடிக்கிறாள் என்றால், இந்த உலகம் ஜெயித்தால் மட்டும்தான் கொண்டாடும், ஆனால் தோற்கும் போது என்னை தாங்குவது என் காதல் மனைவிதான் என்பதை நீங்கள் தயவுசெய்து மனசில் வச்சுக்கோங்க.
அதனால தான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும், காதல் என்பது வெற்றி மட்டுமல்ல. வெற்றி காதல் என்று பிரிக்காதீங்க. என் பார்வையில் சொல்கிறேன், காதலில் அழகு என்பதே காதலில் வெல்வதுதான். அந்த காதல் யாருக்கு தெரியுமா தோற்குது? தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியாதவனுக்கு அது தோற்கிறது. இன்னும் சொல்லிட்டு போயிடுறேன், ஆக்சிடெண்ட்டான கேஸை எப்படி பத்திரிகையில் செய்தியாக்குறானோ அதுபோல் தோற்ற காதலை இலக்கியமாக்குவானே தவிர அது வாழ்க்கையாகாது. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதல் வென்றால் தான் அழகு. அழகா தந்தலாலா அந்த அணியை முடிச்சு வச்சிட்டார். காதல் வென்றால் அழகு அப்படிங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை. காதலர் தினம் February 14. அதெல்லாம் யார் கொண்டாடுவான்னு நினைக்கிறீங்க? காதல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கொண்டாடுவாங்க. காதல் செய்து வெற்றி பெற்று கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இன்னைக்கு லவர்ஸ் டே அப்படின்னு அந்த பழைய நினைவுகளை எல்லாம் கொண்டு போவாங்க. சோகத்தை பரிமாறிக்கொள்பவர்கள் காதலர் தினத்தில் தங்களுடைய அந்த மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வதில்லை. வெற்றியடைந்த காதலர்கள் தான் காதலர் தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். காதல் தோல்வி பாட்டெலாம் இப்போ ஒரு பாட்டு நான் கேட்டேன் ஒரு படத்தில், கார்த்திக் மகன் நடித்த படம். அந்த ஒரு வரியை 30 தடவை பாடுறேன். அடியே அடியே நீ எங்க நீ கூட்டி போற, அடியே எங்க நீ கூட்டி போற, அடியே எங்க நீ கூட்டி போற. அவன் நான் கூட்டியே போல விடுறா, ஏன்டா இப்படி உசுரை வாங்குறேன். 30 தடவை எங்க நீ கூட்டி போற, அடியே அடியே எங்க நீ கூட்டி போற போற. அந்த பிள்ளை இப்போ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. நீ மெதுவாக வாடா மகனே, ஏடா ஒரு வரி எத்தனை தடவையாடா படிச்சுக்கிட்டு கிடப்ப அப்படின்னு. ஆனால் இது இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டைல் ஆகிப்போச்சு. இப்படியே உட்காந்து பாடிக்கிட்டு இருந்தா எத்தனை நாளைக்கு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். அதை அனுபவிக்கிறதுக்கு தோல்வி அடைந்து அதை ஏன் வேதனையில் கழிக்கிறீர்கள் கேட்டார். நீ அதுக்கு முடிவு சொல்லணும். தோற்றால் அழகு அப்படிங்கிற அணியை வெற்றி பெற வைக்க கோவை தனபாலால் மட்டும்தான் முடியும். அதனால் கரவொலி எழுப்பி கோவை தனபாலை வருக வருக வென்ற வரவேற்போம். வாழ்க்கையே ஒரு அழகான பயணம்தான். வாழ்க்கையில் வெற்றியும் ஒரு அழகு, தோல்வியும் ஒரு அழகு. வாழ்க்கை என்றால் இரண்டுமே இருக்கும். ஆண் ஒரு அழகு, பெண் ஒரு அழகு. பகல் ஒரு அழகு, இரவு ஒரு அழகு. வெயில் ஒரு அழகு, மழை ஒரு அழகு. இன்பம் ஒரு அழகு, துன்பம் ஒரு அழகு. இறப்பு ஒரு அழகு, பிறப்பு ஒரு அழகு. அது போலதான் ஒன்றை விட்டுட்டு தனபாலு சொல்லுங்க. சமாதானமும் ஒரு அழகு, சண்டையும் ஒரு அழகு. நடுவர் அவர்களே, ஏற்றமும் ஒரு அழகு, இரக்கமும் ஒரு அழகு. அதுபோல காதலிலே வெற்றியும் ஒரு அழகு, அதை விட தோல்வி பேரழகு என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் இங்கே பதிவு செய்கிறேன். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பாசக்கார முருகனண்ணன் பாசிலுடைய படத்தை எடுத்து விளக்கினார்கள். காதலுக்கு மரியாதை என்ற படத்தை. சத்தியமாக சொல்லுகின்றேன், அந்த படத்திற்கு தலைப்பு பாசில் எதற்கு வைத்தார் என்று தெரியவில்லை. ஆனால் அதிலே வருகின்ற காதலர்கள் இருவருமே தன் காதலை துறந்ததால் தான் அந்த காதலுக்கே மரியாதை கிடைத்திருக்கிறது. நீங்கள் கைதட்டலாம். ஏனென்று சொன்னால், காதல் என்றாலே நீங்கள் காதலர்கள் பார்வையிலேயே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த குழந்தைகளை பெற்ற தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து நான் சொல்லுவதை கேளுங்கள். காதல் வென்றால் ஒரு அழகுதான் என்று சொல்லுகிறீர்கள். காதலிலே வென்று வாழ்க்கையிலே தோற்றுவிட்டால் எப்படி அழகாக இருக்கும்? நீங்கள் காதலிலே வெல்லுவது மட்டும் அழகல்ல, வாழ்க்கையிலே நீங்கள் வெல்ல வேண்டாமா? நான் தெளிவாக சொல்லுகிறேன். சுவாமி விவேகானந்தர் திருமணமாகாதவர். வெளிநாட்டு மேடையிலே பேசிவிட்டு இறங்குகிறார். அழகான பெண் ஓடோடி வருகிறாள். ஐயா, நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள், உங்கள் பேச்சு அதைவிட அழகாக இருக்கிறது, நான் உங்களை காதலிக்கிறேன், உங்களால் நான் தாயாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என் காதலை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சுவாமி விவேகானந்தர் அந்த காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த காதலில் வெற்றி பெறவில்லை. என்ன சொன்னார் தெரியுமா? என்னால் தாயாக வேண்டும் என்று சொல்லுகிறாயா,
இப்பொழுதே நான் உன்னுடைய குழந்தை, உன்னை நான் தாயாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். மானசீகன் சொன்னாரு, ஆரஞ்சு பழம் பூவன் பழமா தெரியும் காதலிச்சா, பூவன் பழம் ஆரஞ்சு பழம் இருக்கு, காதலிச்சாலே கிறுக்கு பிடிக்கும் நடுவர் அவர்களே, கிறுக்கு தான் பிடிக்கும் காதலிச்சு. அது ஜெயிச்சா சுத்தமா அவ்வளவுதான். கட்டின இவ்வளவுதான் கட்டுவேன்பா, ஜெயிச்சிட்டானா வெட்டின இவ்வளவுதான் வெட்டுவேன்பா. உண்மை அப்படித்தானே இருக்கும். பஞ்சு மிட்டாய் 5 ரூபாய், பாதி தின்னு தந்ததாலே ₹1,00,000. குண்டு மல்லி 2 ரூபாய், அவள் கூந்தலேறி வந்ததாலே ₹1,00,00,000. எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனம். காதலிலே வெற்றி பெற்றால் அவன் பைத்தியகாரன், கிறுக்கு பிடிப்பான். காதலிலே தோல்வியுற்றான், அவன் விஞ்ஞானியாகவோ தத்துவ ஞானியாகவோ ஆகிவிடுவான். நீங்கள் வாழ்க்கையிலே, உலகத்திலே நீங்கள் புத்தகத்தை புரட்டி பாருங்கள், லட்சோப லட்ச வெற்றியாளர்களும் சாதனையாளர்களும் காதலிலே தோல்வி அடைந்தவர்கள் தான் என்பதை இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்கிறேன். கள்ளக்குறிச்சி சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு வாரத்திலே அந்த காதல் வெற்றி சுகமா, நியாயமா? 19-39 காதலித்தது சமமா? இந்த காதலுடைய வெற்றி நியாயமா? நான் கேட்கிறேன். சினிமாவிலே 20-யும் 60-யும் பாரதி ராஜா காதல் செய்ய வைத்தார். ஆனால் அவர்கள் கடைசியிலே அவர் காதல் வெற்றி பெறவில்லை. அதனால் தான் அது முதல் மரியாதையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நான் இன்னும் தெளிவாக இலக்கியத்திலிருந்து பேசுகிறேன். கோவலனும் மாதவியும் காதலுற்றார்கள், தெரிந்த விஷயம்தான். அவருடைய காதல் வென்றதா? கோவலனும் மாதவியுடைய காதல் தோல்வியில் தான் இருந்தது. ஆனால் அந்த காதலினுடைய தோல்வி மணிமேகலை என்கின்ற அட்சய பாத்திரத்தை நம் தமிழர்களுக்கெல்லாம் கிடைத்தது பாருங்கள். அதுதான் காதலில் தோற்றதினால் பெருமை அடைந்தது. காதலுங்கிற ஒரு கத்திரிக்காய் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் நடுவர் அவர்களே. எனக்கு இவ்வளவு நாள் புரியல, காதல் ஒரு கத்திரிக்காயா? காதல் ஒரு கத்திரிக்காய். சத்தியமா காதல் ஒரு கத்திரிக்காய் தான். ஒத்துருச்சுன்னா அது எனர்ஜி, ஒத்துக்கலினா அது அலர்ஜி. அவ்வளவுதான், சிம்பிள். காதல் என்பது, தயவு செய்து நீங்கள் சோகம் என்று நினைக்காதீர்கள். நினைவே ஒரு சங்கீதம், நினைவுதான் ஒரு சங்கீதம். நெப்போலியன் மிகப்பெரிய வீரன். காதல் பெரிதா வீரம் பெரிதா என்று பார்த்த பொழுது, எனக்கு வீரம்தான் என் பெயர் சொல்லும் என்று போர்ப்படையில் இருக்கிறார். போரிலே சோகங்களையும் சங்கடங்களையும் ஜமாளிக்கின்ற பொழுது புத்துணர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்கிறான். கேட்டார்கள், நீ எப்படி போர்க்களத்திலே உற்சாகமாய் இருக்கிறாய் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் காதலி எழுதிய காதல் கடிதங்களை படிக்கின்ற பொழுது அந்த நினைவே ஒரு சங்கீதமாக எனக்கு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார். என்று சொன்னால், காதலிலே வென்றால் அழகில்ல, தோற்றால்தான் அழகு. காதலில் வென்றால் உடலால் இணையலாம், காதலில் தோற்றால் உள்ளத்தால் இணையலாம். நன்றி, வணக்கம். காதல் வென்றால் அழகா, தோற்றால் அழகா, இதில் எதுக்கு தீர்ப்பு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை. வென்றால் அழகு அப்படின்னு தீர்ப்பு சொன்னால் அப்போ ஜெயிச்சிட்ட, சந்தோஷம். இது வரைக்கும் அப்போ நீ யாரையுமே லவ் பண்ணல, பெரிய எவ்வளோ நீயே அப்படிம்பாங்க. தோற்றால் அழகுனா அப்போ யாரோ 96 உனக்கு இருக்கா, யார் அப்படிமா. எங்கிட்ட நான் தீர்ப்பு சொல்கிறது, ஏதாவது ஒன்று தான் நிதர்சனமாக இருக்கணும். காதல் வென்றால் அழகு, தோற்றால் அழகு, 2 டீமு ரொம்ப அழகாக பேசுனாங்க. காதல்னா என்னங்கிறதுக்கு வைரம் தையா சொன்ன ஒரு விளக்கம் மாதிரி யாரும் சொன்னதில்லை. கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். அது ஏன், எப்படி, எங்கே உண்டாகுது கண்டே பிடிக்க முடியாது. உடலிலிருந்து உள்ளத்தில் முடிவதற்கு பெயர் காதலா, அல்லது உள்ளத்தில் தொடங்கி உடலில் முடிவதற்கு பெயர் காதலா? யோசிக்கணும். உடலில் தொடங்கி உள்ளத்தில் முடிந்தால் அது காதல் அல்ல. உள்ளத்தில் தொடங்கி உடலில் முடிவதற்கு பெயர் தான் காதல். முதல்ல தொடங்கிறது உள்ளத்தில் தான் தொடங்கணும். அதுதான் வைரம் சார் தான் தொடங்கணும். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவேனர். இவ்வளோ அழகான வரியை நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா, தூக்குதூக்கில் தஞ்சை ராமதாஸ் எழுதினார். அந்த வரியை பார்த்து தான் நான் எழுதினேன்னார். கண்வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொளியே ஏன் மௌனம். கண்ணொளி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொளியே ஏன் மௌனம். வேறெதிலே உந்தன் கவனம், வேறெதிலே உந்தன் கவனம் அப்படிம்பார். விழிவாசல் வழி வந்து இதயம் போகுதேன்னார் கவிஞர் வாலி. அது மாதிரி விழிவாசல் வழி வந்து என் இதயம் போகிறதே அப்படின்ட்டு. அதனால் உள்ளத்தில் தொடங்கி உடலில் முடிவதற்கு பெயர் தான் காதல்.
காதல் தோற்றால் அழகு, அழகா பேசினாங்க. இன்னைக்கு அமரத்துவ காதல்னு எதை எதை சொல்கிறோம், அம்பிகாபதி அமராவதி. ஒரு பாட்டில் மிஸ்டேக் பண்ணதுக்காக அன்னைக்கே ஆணவ கொலை பண்ணியிருக்காரு. யார்? அன்னைக்கே நடந்திருக்கு ஆணவ கொலை. சோழ மன்னன், நீ என் பிள்ளைய நீ லவ் பண்ணுறவனாடா, வெற்ற அவனை அப்படின்ட்டு. மாசிலா நில போட அப்படின்ட்டு. காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே, பிடிச்ச அவனை வெற்றான்ட்டாங்க. நீ எப்படி ராஜா மகளை லவ் பண்ணலாம்? ஆணவ கொலை அன்னைக்கே தொடங்கிடுச்சு. அம்பிகாபதி அமராவதி, அனார்கலி சலீம், ரோமியோ ஜூலியட், ஆண்டனியன் கிளியோபாட்ரா, எல்லாத்தினுடைய காதலும் சோகத்தில் தானையா முடிஞ்சிருக்கு. அதானையா சுகம் அப்படிங்கிறாங்க. கிளியோபாட்ராவினுடைய கல்லறையில் எழுதப்பட்ட வாசகம் என்ன தெரியுமா? கிளியோபாட்ரா உலக பேரழகி, கருப்பாக தான் இருப்பாளாம். ஆனால் அதுக்கு 32 ராஜா வரிசையில் நின்றுருக்கேன். அது என்ன தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. 32 ராஜாக்கள் அந்த கிளியோபாட்ராவினுடைய சமாதியில் எழுதியிருக்கேன், உலகத்திலேயே அழகான பிணம் இங்குதான் உறங்கி கொண்டிருக்கிறது. நல்ல வேளை இவள் சீக்கிரம் பிணமானால், இல்லாவிட்டால் ரோமானிய சாம்ராஜ்யமே கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் எழுதணும். ஒரு காதலினால் வீழ்ந்த மன்னர்கள் எத்தனை பேர், காதலில் சிக்கி தன் வாழ்க்கை இழந்தவர்கள் எத்தனை பேரை சொல்கிறது. அறிவு இழந்து எல்லாத்தையும் இழக்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த காதலுக்கு இருக்கு. இந்த காதல் தோற்றால் அழகா, வென்றால் அழகா, முடிவுக்கு வரணும். அப்போ காதல் தோற்றால் அழகுன்னு தீர்ப்பு சொல்லிட முடியுமா? இல்லை. இன்னைக்கு காதல் தோல்வியால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அசம்பாவிதங்களை பார்த்து ஒரு சாதாரண ஒரு தகப்பன்கிற முறையில் நான் வேதனைப்படுறேன். காதல் வெற்றி பெற்றால் சந்தோஷம், தோத்துட்டா நம்மளை வீட்டில் கல்யாணம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. காதல் ஜோடி தற்கொலை, எத்தனை டெய்லி நியூஸில். உன்னை அந்த பிள்ளையோட வாழ விடலையா, விட்டுரு, உனக்காக இன்னொரு கதவு திறந்திருக்கும், அந்த கதவை பாடுறா. ஏண்டா சாகிற? வாழ்க்கையில் கிடைக்கின்ற அந்த ஒரு கொடையான வாழ்க்கையை காதல் தோல்வி என்ற பெயரில் ஏன் அழித்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு யார் இவங்க கேட்குறாங்க. வெற்றி அடையிலையா, விட்டுரு, அடுத்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்க. அதுக்காக ஏன் சாகிற? ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கண்ணதாசனுடைய வார்த்தையை சொல்லி தீர்ப்பு சொல்கிறேன். என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதேன், உன் அருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதேன். ஒரு காதல் முழுமை பெற்ற காதல்னா அது முதுமை வரைக்கும் திருமணம் முடிந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாகும் வரை காட்டுகின்ற அந்த அன்பில் தான் ஒரு காதல் வெற்றி பெறுகிறதே ஒழிய, தோல்வி அடைந்த காதல் தற்கொலையிலும் தாடி வளர்த்து கொண்டு தண்ணியை போட்டு சோகத்தில் அழுவதும் சோகத்தில் வேதனையை வெளிப்படுத்துவதும் காப்பியத்திலும் காவியங்களிலும் படிக்க சுகமாக இருக்கலாம். வாழ்க்கையில் காதல் வென்றால்தான் அழகு என்று இந்த விவாதத்தை நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.